Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க நம்மோடு இணைப்பில் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் காத்திருக்கிறார். சார் வணக்கம். முழு விவரங்கள். நவீன அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அம்பாசமுத்திரம் தொகுதியுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர். எப்ப இன்னைக்குதான் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகினார். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்த அடுத்த சில ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிற சூழல்ல தற்பொழுது அவர் அமைச்சர்கள் செங்கோட்டையன், புசி ஆனந்த் முன்னிலையில தலைமைச் செயலகத்திலே தாவேகாவில் இணைந்திருக்கார் என்று தகவல் வெளியாயிருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகினாங்க. அதை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தாங்க. அந்த 3 பேருமே நேற்றைய தினம் அது ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. கீழ்த்தளத்தில் பதவி விலகல், மேல் தளத்துல கட்சியில இணைப்பா, இது தலைமைச் செயலகமா அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை செயலகமா, செயல் அலுவலகமா என்கிற கேள்வியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்புல முன் வச்சிருந்தாங்க. ஒரு குற்றச்சாட்டாவும் முன் வச்சிருந்த சூழல்ல நேற்று 3 பேர், மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாபா என்று அதிமுக இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தாங்க. முன்னதாக தங்களுடைய எம்எல்ஏ பதவியிலிருந்தும் அவர்கள் விலகினாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 2 பேருமே அமைச்சர்களாக இருக்காங்க. அவர்கள் முன்னிலையிலேயே தலைமைச் செயலகத்திலேயே அவர்களை சந்தித்து இசக்கி சுப்பையாவும் அந்த கட்சியில இணைந்திருக்காங்க. அவரை கைகுலிக்க வரவேற்று இருக்கிற சால்வை அணிவித்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறதையும் பார்க்க முடிகிறது. இசக்கி சுப்பையாவோடு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் சிலரும் இணைந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இவர்கள் அந்த கட்சியில சேர்ந்தது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பதவி 1 மாதம் கூட அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு இல்லை. 21 நாள் தான். நேற்று 23 வாரத்துல 3 பேர் தங்களுடைய பதவியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறாங்க. 22வது நாள்ல இன்றைக்கு இசக்கி சுப்பையா அந்த கட்சியிலிருந்தும் விலகி தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துட்டு இப்ப தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அவர்களுக்கு ஜனநாயக ரீதியிலான சட்டப்படியான உரிமை இருக்கிறது. தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கும் உரிமை இருக்கிறது, இன்னொரு கட்சியில சேருவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த முறை என்பது சர்ச்சையையும் கேள்வியும் எழுப்பி இருக்கிற சூழல்ல
இப்ப நான்காவதா ஒருவர் தாவேக்கால இணைந்திருக்கிறார். இப்போ இவரோட சேர்த்து பார்க்கின்ற பொழுது 5 தொகுதிகள் காலியாக சட்டப்பேரவையில காலியாக இருக்கின்றன. ஏற்கனவே திருச்சி கிழக்குல விஜய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த 2 இடங்களை வெற்றி பெற்றதுனால திருச்சி கிழக்கு, அதே போல மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் என்று 5 தொகுதிகளில் சட்டப்பேரவை உறுப்பினர் இல்ல காலி என்று நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது உறுதியாக இருக்கிறது. இது 5ஓடு நிற்கிறதா 10, 15ஆக மாறுகிறதா என்பதும் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்த சில மணி நேரங்களே நம்ம பார்க்கலாம் நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தவேகாவில் இணைந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா.